கோவையில் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் 6,30,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததால் தனியார் நிறுவன உரிமையாளர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், தேர்தல் பறக்கும் படையினர் எங்க சோதனை மேற்கொண்டாங்க? எவ்வளவு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும்? தமிழ் இப்போ தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பறக்கும் படையினர் இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி பண பறிமுதல்கள் ஏதாவது இருக்கிறதா என்று தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கோவை திருச்சி சாலையிலிருந்து நஞ்சுண்டாபுரம் செல்லும் வழியில் தொழிலாளர்கள் ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு தொகையை வங்கியிலிருந்து அதனுடைய மேலாளர் மற்றும் அதனுடைய ஊழியர் ஒருவர் எடுத்து செல்லும் வழியில் தேர்தல் பறக்கும் படையினர் அந்த வாகனத்தை சோதனையிட்டு அவர்களிடமிருந்த 6,30,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். அதனை தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் உடனடியாக அந்த கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அவரும் தற்போது இங்கு வந்து அந்த உரிய ஆவணங்கள் இருப்பதாக தெரிவித்து அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்திருக்கிறார். இருந்த போதிலும் அந்த ஊழியர்களுடைய விவரங்கள் முழுமையாக அளிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்து அந்த பணம் தற்போது வரை திருப்பி கொடுக்கப்படவில்லை. இது குறித்து அந்த நிறுவனத்துடைய மேலாளர் சுரேஷ் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் விரிவாக கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த நிறுவனம் எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு வருது? இந்த பறிமுதல் செய்யப்பட்டதற்கு உடைய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா? 41 வருஷமாக கம்பெனி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வவுச்சர் போன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டது. இது இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. ஃபர்தராக பேங்க்லேருந்து கேஷ் ட்ராப் பண்ணதுக்கு டினாமினேஷன் கேட்டிருக்குது. அதுக்கு பேங்க் வரைக்கும் சென்று இருக்குது. ஒரு ½ அன் ஹவர் டைமுக்குள்ளே அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணப்படும். இப்போ இந்த பணம் ஏன் இது வரைக்கும் திருப்பி கொடுக்கப்படல? அதிகாரிகள் தரப்பில் எது மாதிரியான ஆவணங்கள் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க? அவங்க ப்ரூஃப் ஒன்றா கேட்டுட்டு இருக்குது. ஒவ்வொரு ப்ரூஃபாக நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து தர வைத்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ இந்த தொழிலாளர்களுடைய விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த ஆவணங்கள் தொழிலாளர்களுடைய விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதோடைய ஆவணங்கள் எது மாதிரி ஆவணங்கள் அவங்க கேட்டிருக்காங்க? அதுக்குண்டான ஆவணங்கள் நீங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? இஎஸ்ஐ, பிஎஃப், வவுச்சரு, அப்புறம் இது போன்ற ஆவணங்கள் தான் கேட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. தமிழ், இப்போ தற்போது அதாவது கோவையில் அதிகமான கட்டிட தொழில்கள் நடைபெற்றிருக்கிறது. வெளிமாநில தொழிலாளர்கள் அதிகமாக இங்கு அவர்கள் பணியால் அமர்த்தப்பட்டு அந்த தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அதாவது இந்த நிறுவனமானது 41 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட தொழிலாளர்கள் அவர்கள் பர்மனண்டாக வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சில தொழிலாளர்கள் வெளிமாநிலங்களில் வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு சில நிறுவனங்களில் அவர்கள் பர்மனன்ட் செய்யப்படவில்லை. இதுபோன்று அனைத்து தனியார் நிறுவனங்களில் இதுபோன்ற தொழிலாளர்கள் வைத்து வேலையில் ஈடுபடுத்தப்படுவதே சகஜமான ஒரு சூழ்நிலை. இருந்த போதிலும் தற்போது இங்கு கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு அனைத்து வகையான வங்கிகளுடைய ஆவணங்கள் அனைத்துமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மேலும் அந்த தொழிலாளர்களுடைய உரிய ஆவணங்கள் வேண்டும் என்று அவர்கள் கேட்டு தொடர்ச்சியாக மேலும் ஆவணங்களை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தொழிலாளருக்கு வழங்கக்கூடிய பணமானது இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள். இதனை அதிகாரிகள் கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட ஆவணங்கள், பணத்திற்கான வங்கி ஆவணங்கள், குறிப்பிட்ட ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்.